இப்போது நம்ம ஃப்ரண்ட் எடுக்கணும், பிரின்சஸ் கட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ பேக் வெட்டினோம்ல அதை போட்டு அப்படியே சுற்றி வர உள்ளதை பூரா மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிட்டேன் நான். இது ஃபுல்லாகவே நம்ம அதே அளவை மார்க் பண்ணிடணும். இதை இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். இதை எடுத்துடலாம். இதை வந்து நம்ம முன்னாடி விட்டுருக்கோம், 1/2 இன்ச்சு முன்னாடி விடணும், ஜாயிண்ட் முன்னாடி பட்டி போடுறதுக்காக. அதே மாதிரி இதுலேயும் என் ஃப்ரெண்டும் பேக்கும் போட் நெக் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேயும் இந்த என்ன செய்யணும், 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேயும் 3 இன்ச். அதில் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதுலேயும். நெக் வரைஞ்சிட்டோம். இதில் வந்து இதுதான் அளவு, நம்ம பேக்கோட அளவு மார்க் பண்ணியிருந்தோம். அதை விட நம்ம வந்து இதில் என்ன டாட்டு இதுக்குன்னு 1/2 இன்ச்சுங்கிறது ஒரு 3/4 இன்ச்சு கூட வச்சுக்கிறணும். ஏன்னா நம்ம இதில் ஒரு கட்டு வந்து அதை ஜாயிண்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து அளவு எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் விடணும்ல. அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை வந்து என்ன பண்ணணும், ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே தான் இங்கேயும், இதையும் அதே மாதிரியே. நம்ம 1/2 இன்ச்சு விடுவோம், இந்த பக்கமும் 1 இன்ச்சு விடுவோம், அது கிராஸ் எடுக்கிறதுக்காக. இப்போ வந்து இது நேராக தான் இருக்கும், அதனால் இங்கே என்ன அளவு விட்டிங்களோ அதே அளவு இங்கேயும் விட்டுக்கோங்க. இதை எடுத்துட்டு அதுக்கு பிறகு இங்கே 2 இன்ச் இருக்குது பாருங்கள், அந்த 2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம்ல, அதை நம்ம கரெக்டாக பண்ணிடணும். அதுலேயும் கோடு போட்டுக்கோங்க. துணி நெழுன்னு இருக்குது. வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோமா, ஒரு 4 இன்ச்சில் டாட் இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து ஒரு அவங்களுக்கு முன் டாட் இருந்துச்சுன்னா ஒரு மார்க் பண்ணுறேன். உயரத்துலேருந்து ஷோல்டர்லேருந்து 10 இன்ச்சு, இதிலேருந்து இங்கே வந்து 10 இன்ச்சு உயரம் வரணும். இங்கேருந்து 10 இன்ச்சு உயரம் வரணும். 10 இன்ச்சு உயரம் வர்ற இடத்துல இங்கே 4 இன்ச்சு, இங்கே வந்து 4 இன்ச்சு இருக்கிற மாதிரி. இது வந்து 10 இன்ச்சு இருக்கணும். இங்கே நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம இந்த ஆம்கோல் வளைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஆம்கோல் வளைவு, இதில் வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு 1/4 இன்ச்சு நம்ம உள்ளடக்கி வரைவோம். இது உள்ளடக்கி விடுவோம். இந்த இது இப்படி உள்ளடக்கி வரும். அதெல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் வளைவு வருது பார்த்திங்களா, அந்த கணக்கையும் அந்த இதில் நம்ம நேராக இதை மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோ. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 4 இன்ச் இருக்கணும். இந்த 4 இன்ச்சில் இங்கேயும் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த சென்டரை நம்ம இப்படி நேராக குறிச்சிடணும்.
நேராக குறிச்சிடணும். இதில் வந்து நம்ம டாட் எவ்வளோ பிடிப்போம், ஒரு 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இதை நம்ம கிராஸ் பண்ணிக்கணும். இப்படி ஊசியாக வெட்டிடக்கூடாது, அந்த இடத்த இப்படி வளைவு கொடுத்துரும். இங்கேயும் வந்து 1/2 இன்ச்சில் நம்ம கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த 1/2 இன்ச்சையுமே மார்க் பண்ணிக்கிறேன். இது 1/2 இன்ச்சு நம்ம கட் பண்ணுற இடம். இதில் வந்து இப்படி ஊசியாக கொடுக்காம உங்களுக்கு வரைய முடிஞ்சால் வரைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா இந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கேலில் இந்த வளைவு கொடுத்துருங்க. இந்த ஸ்கேலில் இப்படி ஒரு வளைவு, இதில் இருந்து 1 இன்ச்சு நேராக வச்சுட்டு, இதில் இருந்து 1 இன்ச்சுக்கு நேராக வச்சுட்டு அதுலேயும் ஒரு வளைவு. இது வந்து நம்ம இப்போ நேராக இப்படி குறிச்சிருக்கோம் அந்த அளவை, இது 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுலேயும் இதை ஒரு வளைவு. இந்த வளைவில் இருந்து இப்படி வளைவு. இப்படி வளைவு வந்து அப்புறம் நேராக வர்ற மாதிரி தெரியுதா, இங்கே பாருங்கள். இப்படி வந்து வளைவு வந்து இப்படி நேராக வர்ற மாதிரி, இப்படி வளைஞ்சு இப்படி நேராக வர்ற மாதிரி. இது துணி வந்து வேறு கிளாத்து, காட்டன் கிடையாது, அது நெழுன்னு வருது. இப்படி துணியில் நீங்கள் பின் போட்டு கூட வெட்டுங்க, அவ்வளோதான். இது வந்து அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணிட வேண்டியதான். இதை மொத்தமாக இணைச்சிட்டு அப்புறம் நம்ம என்ன செய்யணும், இதுக்குன்னு ஒரு பேட்டர்னு நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை போட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். இது முதல்ல கட்டிங்கு இதை மாதிரி போட்டுக்கிறணும். இதை அப்படி நேராகவே கொண்டு வந்துடுங்க. இது கன்சீவாக இருக்காங்கள்ல, அதனால தான் இந்த இடங்கள் எல்லாமே அவங்களுக்கு வயிறு இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ கட் பண்ணும் போது இந்த லைனை கட் பண்ணிடக்கூடாது, இதில் இருந்து கட் பண்ணணும். இதுவரை நேராக 2 இன்ச்சு வரை 3 இன்ச்சு வந்துடும். 3 இன்ச்சு வரை நேராக வந்துட்டு அப்புறம் ஒரு வளைவாக இதில் இந்த அளவை வெட்டிடுறேன். வெட்டிட்டோம். இந்த அளவு இருக்குது பாருங்கள், இதை நம்ம எடுத்துட்டோம். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், இதை எடுத்துட்டோம். இது இப்படி வளைவு கொடுத்துட்டோம். இந்த இது குடஞ்சி எடுக்கிறதையும் நம்ம வெட்டணும். இந்த அளவையும் நம்ம வெட்டிக்கிறேன்.
இங்கே கை வச்சிடக்கூடாது, இங்கனக்குள்ளேயே முடிச்சிடணும். முனையை வெட்ட மாட்டேன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை நம்ம இணைக்கணும், இதோடு இணைக்கணும். இதுதான் பிரின்சஸ் கட்டு கட்டிங்.